Hi friends, it's your Aariwingsworld. So நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and then ரெகுலர் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பர் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த நெக் டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ அவ்வளோ சூப்பரான டிசைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜரியை நம்ம கீழே வந்து எப்பயும் போல் நாட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திலீப் நீடில் வந்து 14 நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து எப்பவும் போல் நம்ம ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஜரியில் ஒரு ஃபஸ்ட் லைன் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ நான் ஜரியில் சிங்கிள் லைன் மட்டும்தான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட்டு ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்து முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறமா காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஜரியில் ஃபஸ்ட் லைன் மட்டும் கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சுகர் பீடில் 3 நம்பர் எடுக்க போகிறேன். ஸோ சைடில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜரி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பீட் வந்து 3 நம்பர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வருவோம், சரிங்களா? ஸோ நம்ம ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம நல்ல குவாலிட்டியான பீட்ஸ் வந்து கொடுங்க. ஸோ இப்போ நம்ம நல்லா 3க்கு மேலே ஒரு ப்ளவுஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக கொடுங்க. அதே மாதிரி ஒரு 2 ரேஞ்சுக்கு ப்ளவுஸ் கேட்டாங்க அப்படின்னா மீடியம் குவாலிட்டி வந்து கொடுக்கலாம். அது மாதிரி 1000 சம்திங்கில் கேட்டாங்கன்னா ஓவரால் வந்து அந்த மீடியம் குவாலிட்டிலேயே நீங்கள் வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ ரொம்ப ஒஸ்ட்டான குவாலிட்டி வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்காதீங்க, சரிங்களாப்பா? ஓகே, ஸோ இப்போ ரெண்டாக வந்து இந்த ஃபஸ்ட் லைன் வச்சு நம்ம சுகர் பீட் லைன் ஃபஸ்ட் லைன் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அழகாக நெருக்கமாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே இந்த 3 நம்பர் பீட் பேஸ் பண்ணி ஒரு லைன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இதை ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன், சரிங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் லைன் இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் லைன் இப்போ வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இது பாருங்கள், செயின் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸோ செயின் ஸ்டோன் எடுத்து இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து அளந்துக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அளந்துட்டு இது வரைக்கும் அளந்துருங்க. அளந்ததுக்கப்புறம் ஸோ இதுவரை வந்து அளந்துக்கிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதை லைட்டாக இந்த மாதிரி திருவினாவே போதும், அந்துரும், சரிங்களா? ஸோ அந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இதை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அழகாக வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். மேல் பக்கம் இந்த மாதிரி லைட்டாக வச்சுட்டு ஸோ எப்பயும் போல் இதோட கழுத்து பக்கம், அதாவது இந்த 2 ஸ்டோனுக்கு இடையில வந்து கேப் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் ரைட் சைடு ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் லெஃப்ட்டு, தென் கீழே ஒரு ஸ்டிச், தென் ரைட், தென் கீழே ஒரு ஸ்டிச், தென் லெஃப்ட். இதே மாதிரி அழகாக இந்த கழுத்து பகுதியில் வச்சு நம்ம வந்து வரிசையை வந்து ஸ்டிச் பண்ணணும், சரிங்களா? இப்படி தான் வந்து நம்ம வந்து செயின் ஸ்டோனை வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ லெஃப்டில் ஒரு செயின், அதுக்கப்புறம் வந்து ரைட் சைடு ஒரு ஸ்டிச்சு, தென் கீழே ஒரு ஸ்டிச், தென் லெஃப்ட்டு ஒரு செயின், தென் கீழே ஒரு செயின், தென் ரைட்டு ஒரு செயின், தென் கீழே ஒரு செயின், தென் லெஃப்ட் ஒரு செயின். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னும் சொல்லிகிட்டே வந்து பண்ணிங்கன்னா பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஓகே, ஸோ இதை ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஆன்லைன் கிளாஸஸும் சூப்பராக வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி நம்மளோட வீடியோலையுமே வந்து நம்பர் எப்பயுமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம செயின் ஸ்டோன் வச்சு சுத்தமாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த நம்மளுடைய சுகர் பீடில் 3 நம்பர் வச்சு 3rd லைன் வந்து நான் கொடுக்க போகிறேன், சரிங்களா? அந்த இடையில தம்பியோட குட்டி குட்டி நாய்ஸ் வரும். ஸோ அவரும் பக்கத்தில் தான் இருக்கார். ஸோ டிஸ்டர்பன்ஸாக எடுத்துக்க வேணாம், சரிங்களா? ஓகே, ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றா வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ பார்டர்னு வந்து பார்த்திங்கன்னா இதை 3 வச்சு மட்டும்தான் நான் பண்ண போகிறோம்.
ஸோ அழகாக அலைன்மெண்ட்டாக நெருக்கமாக வச்சு அழகாக வந்து தைச்சிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அழகாக 2 வச்சு இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். 3rd லைன். சரிங்களா? ஸோ இதை ஃபுல்லாக நான் வந்து 3rd லைன் ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு இதே மாதிரி தான் வந்து நம்ம பண்ணணும். இந்த மாதிரி மிக்சிங் ஆகிருக்கு. தம்பி ஃபுல்லாக எல்லாத்தையும் மெர்ச் பண்ணி விட்டார். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணோம். ஸோ 3rd லைன் ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, ஸோ இதை ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதை ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1/2 இன்ச்சுக்கிட்ட ஒரு கோடு, அடுத்து வந்து 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு, அடுத்து 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு, அடுத்து 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு கோடு மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு போதும், ரொம்ப கீழே வரைக்கும் போக தேவையில்லை. ஸோ இந்த அளவுக்கு நம்ம இருந்தால் போதும். ஏன்னா கீழே வந்து நமக்கு ஷோல்ட்ரு தெரிகிற அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கோடு மட்டும் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உள்ளேருந்து ஜரி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, சுகர் பீட் வந்து எடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ சுகர் பீட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ சுகர் பீட் எடுக்கும்போது இந்த மாதிரி 2 வந்து வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். ஸோ 2 வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு இருந்தால் ஒரு பியல். சரிங்களா? ஒரு 3 நம்பர் பியல் இருக்குது இல்லையா? ஸோ இந்த பியலை எடுத்துக்கணும். இந்த 3 நம்பர் பியலை எடுத்து ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரி ஒரு நாட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ மறுபடியும் இந்த இடத்துல இருந்து உள்ளேருந்து எடுக்கணும். கரெக்டாக கால்குலேட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களாப்பா? அந்த அந்த 1/2 இன்ச்சுங்கிறத நீங்கள் கரெக்டாக போடுங்க. எனக்கு தெரியும், பட் நீங்கள் போடுறதா இருந்தால் அந்த நான் சொன்ன டைப்பில் போடுங்க. சரிங்களா? ஸோ மறுபடியும் சுகர் பீடில் அழகாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரி நம்ம அந்த மாதிரி வச்சுட்டு, அப்புறம் வந்து ஒரு பியல் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு பியல் எடுத்து இந்த மாதிரி வச்சு நாட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சுகர் பீட் கால்குலேஷன் கூட சொல்கிறேன். மொத்தம் ஒரு 6 சுகர் பீடுன்னு வச்சுக்கோங்க. 6 சுகர் பீடு ஒரு பியல். சரிங்களா? மறுபடியும் உள்ளேருந்து எடுத்துகிட்டு ஒரு 6 சுகர் பீடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பியல் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்போ தான் யூனியனாக பண்ண முடியும். இல்லைன்னா பிகினர் லெவலில் இருக்கிறவங்க மிஸ்டேக் பண்ணி விட்டுருவீங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதை ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கணும். பியல் பேஸ் பண்ணி இது வரைக்கும் வச்சுட்டு நம்ம வந்து நாட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் வரிசையாக பேலன்ஸ் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுட்டோம். சரியா? போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உள்ளேருந்து சென்டர் பாயிண்டில் அந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு பிஎல் நம்பரில் 4. சரிங்களா? ஸோ 4 வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து தனியாக நாட் பண்ணிக்கணும். சரிங்களா? நாட் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் இருந்து எடுத்துகிட்டு ஒரு லைனில் வந்து நம்ம சுகர் பீட் இருக்கு இல்லையா? ஸோ சுகர் பீடில் அழகாக இதை சுற்றி வந்து நம்ம ரவுண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்து சுகர் பீடில் ரவுண்டு வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். ஸோ பட் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பிகாஸ் இதோட அலைன்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இல்லைன்னா வந்து கண்டிப்பாக அந்த டிசைன் நீட்டாக வராது. ஸோ அலைன்மெண்ட் கரெக்டாக கவனிச்சா தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? அடுத்து வந்து ஒரு பியல் எடுத்துகிட்டு சென்டரில் எடுத்துகிட்டு ஒரு நாட் பண்ணிக்கலாம். நாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடிலேருந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸோ இதை வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து அழகாக வந்து 2 வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். 2 வச்சு ஸ்டிச் பண்ணால் தான் பார்க்க வந்து அழகாக வரும். ஸோ டேர்னிங்லலாம் ஒரு சில இடத்துலலாம் ஒன்றா வச்சு ஸ்டிச்சிங் பண்ணால் கூட பரவாயில்ல தான். அப்போ தான் வந்து அந்த ஷேப்ஸ் வந்து கரெக்டாக வரும். புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? ஓகே, இதை ஃபுல்லாக இது வரைக்கும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நாட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதே மாதிரி இந்த இடம் ஃபுல்லாகவே நான் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி பண்ணுறதுக்கு அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பீடு கூட இந்த சென்டரில் தான் இருக்கணும். தெரியுதா உங்களுக்கு? அதாவது இப்போ இந்த பியல் வச்சு நம்ம நாட் பண்ணுறோம் இல்லையா? இது கூட சென்டரில் தான் இருக்கணும். அதனால் நீங்கள் ஒருவேளை முன்ன பின்ன அலைன்மெண்ட் மாறக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த சென்டரில் கரெக்டாக இப்படி ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க நல்லா நேர்படையில் நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்க. பிகினர் லெவலில் இருக்கிறவங்க முன்ன பின்னங்கிற மாதிரி பண்ணிடுவீங்க. அதுக்காண்டி நான் சொல்கிறேன்.
இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக வரும். சரியா? இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மேபி நீங்கள் வந்து எனக்கு மைல்டாக வந்து ஒரு பார்டர் ஒர்க் வேணும் அப்படின்னா ஸோ இதோட மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து கொடுக்கலாம். ஸோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ண போகிறது கிடையாது. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ வந்து எடுத்துட்டேன். சரிங்களா? எடுத்துகிட்டு இதுக்கு மேலே, அதாவது இந்த திலகத்துக்கு மேலே, இந்த ரவுண்டுக்கு மேலே வந்து ஒரு திலகம் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து தள்ளி வந்து நான் ஒட்ட போகிறேன். ஸோ ஒட்டுறதுக்கு முன்னாடி கரெக்டான அலைன்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு கேப் இருக்கணும், ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணுறதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்டாக அலைன்மெண்ட்டாக எப்படி டிஸ்டன்ஸோடு இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நல்லா நிறைய ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து திலகம் ஸ்டோன் வந்து கொஞ்சோடு வந்து நான் கொட்டிக்கிறேன். இதுக்கு பேர் வந்து குந்தன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குந்தன் ஸ்டோனில் நான் யூஸ் பண்ணுறது வந்து க்ரீன் கலர். சரிங்களா? ஸோ இதை இந்த மாதிரி லைட்டாக பேக் சைடு இப்படி தொட்டுட்டு இப்படி எடுத்தோம்னா அழகாக வந்து ஒட்ட வைக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோனை ஃபுல்லாகவே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி அழகாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். நல்ல ஃபேப்ரிக் க்ளூ நம்ம கரெக்டாக தொட்டுட்டோம்னா நம்ம கரெக்டாக இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே திரும்பி இருக்குது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு திருப்பி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அழகாக அலைன்மெண்ட்டாக நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். ஒரு நீடில் வந்து போயிட்டு வர அளவுக்கு கேப் இருக்கணும். அப்போ தான் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே நான் சொல்கிறத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் தனித்து பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், நீடில் போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு கேப் இருக்கணும். நீடில் போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு கேப் இருக்கணும். இந்த மாதிரி நீடில் வந்து போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு கேப் வச்சு நம்ம வந்து இந்த ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இந்த ஸ்டோன் ஃபுல்லாக வந்து நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் பேலன்ஸ் ஓகே எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அதை ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சுகர் பீட் வந்து எடுக்க போகிறேன். ஸோ சுகர் பீட் எடுத்து ஃபஸ்ட்டு அலைன்மெண்ட்டாக இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக வச்சு இதை ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய அலைன்மெண்ட் படி நீங்கள் வச்சா தான் கரெக்டாக அந்த டிசைன் வந்து மேக் ஓவர் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா, அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த மாதிரி அழகாக ரெண்டாக வச்சு ஸ்டிச் பண்ணி நீங்கள் வந்து நாட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சுகர் பீட் ஃபுல்லாகவே வச்சு நம்ம இந்த ஒவ்வொரு ஸ்டோனையும் நல்லா ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ நான் அதை கரெக்டாக அலைன்மெண்ட்டாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி அழகாக ரெண்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி அதோட நம்ம வந்து நாட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு திலகமும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி அழகாக ரெண்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறணும். இது வந்து ஒரு திலகம் ஷேப் தான் வேணும் அப்படிங்கிறது கிடையாது. மேபி உங்களுக்கு மாங்காய் ஷேப் படி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ மாங்காய் டிசைனில் கூட பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நான் நிறையா வீடியோவில் மாங்காய் டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைப்பும் நல்லாயிருக்கும், அந்த டைப்பும் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நாட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டோனையும் நான் அந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணணும். இதை ஃபுல்லாக நான் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். சரிங்களா? அதை ஃபுல்லாக இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு இந்த லெவலில் வேணும், எனக்கு இதோட ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு மைல்டாக வந்து ஒரு டிசைன் கேட்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நெருக்கமாக பக்கத்தில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இதோட கார்னர் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா 3 நம்பர் பீடு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி 3 நம்பர் பீடு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அழகாக ரெண்டாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த அலைன்மெண்ட் எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறது இதுக்காக தான். நம்ம கரெக்டாக அலைன்மெண்ட்டாக வச்சா தான் இதோட பேக் சைடில் போய் அழகாக செட் ஆகும். இல்லைன்னா வந்துட்டு கரெக்டாக வந்து அந்த டிசைனே வந்து ஆல்டர்னேட் ஆயிரும். சரிங்களா? ஸோ பாருங்கள், இந்த பார்த்தீங்களா ரெண்டுக்கும் இடையில எவ்வளோ அழகாக போய் செட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்களா?
ஸோ இந்த அலைன்மெண்ட்டுக்காக தான் வந்து நீங்கள் கரெக்டாக வைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகே, ஸோ இது இப்போ இதோட ஃபுல்லாக நம்ம கரெக்டாக கொண்டு வந்து நாட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம ப்ரைஸ் வேரியேஷன் வச்சு நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து இங்கே எடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணி வரிசையாக 3 நம்பர் பீடை வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஃபுல்லாகவே இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிராண்டாக இருக்குது. வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். அந்த புரியுது. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட டவுட்டை நான் உடனே கிளியர் பண்ணிடுவேன். சரிங்களாப்பா? ஓகே, ஸோ இதே மாதிரி அழகாக நம்ம வந்து இதை சுற்றி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நல்லா நெருக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் பார்க்க அழகாக இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள கேப்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த டிசைன் வந்து உங்களுக்கு பார்க்க அப்படியே கரெக்டாக அக்யூரேட்டாக தெரியும். இல்லைன்னா டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்களா, அப்போ தான் அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 3rd ஒன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திலகமையும் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதோட சூப்பர் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிசைன் வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களோட கமெண்ட் நான் வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். இவ்வளோ நேரம் நம்ம பொறுமையாக நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு காரணம் உங்களுக்கு அந்தளவுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஸோ நீ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு வேர்ட் சொல்லிட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பிகாஸ் நம்ம அப்லோட் பண்ணுறதே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஸோ அவங்களோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்து அப்படியே ஹாப்பி ஆயிடும். சரிங்களா? ஓகே, ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து சூப்பராக அந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இதோட பேக் வியூ எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கணும். ஸோ இந்த ஒரு டிசைன் பண்ணுறோம்னா இதுக்கு இடையில கரெக்டாக இருக்கணும். இதுக்கு இடையில இந்த மாதிரி கரெக்டாக நெருக்கமாக இருந்தால் மட்டும்தான் இந்த டிசைன் இந்த அளவுக்கு பார்க்க நல்லா அழகாக எம்போஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த டிசைன் நான் சொன்ன அலைன்மெண்ட்டோட வந்து கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த டிசைனோட பேக் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் பண்ண சூப்பர் பார்டர் டிசைன் வந்து பேக் வியூ வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ கிராண்ட் அண்ட் சூப்பராக இருக்குன்னு. செம்ம அழகாக கிராண்டாக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ அழகாக நெருக்கமாக இந்த மாதிரி எம்போஸ்டாக பண்ணால் தான் இந்த டிசைன் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு சூட்டபுளாக சூப்பராக எம்போஸ்டாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அழகாக வந்து ஒரு பூட்டாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எப்பயுமே நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு எப்படிலாம் அழகழகாக சூப்பராக வந்து பூட்டாஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து சூப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம வந்து நம்மளோட டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் பிரைடல் ப்ளவுஸோட நாளைக்கு நம்ம சூப்பராக வந்து மீட் பண்ணலாம். அது வர பாய், ஹாவ் எ நைஸ் டே. ஸோ அது வர சூப்பராக வெயிட் பண்ணிட்டே இருங்க. பாய்.